ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் என்ன குக் பண்ணால் ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே பருப்பு, ரசம், பச்சைப்பயிறு அந்த மாதிரியே இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, அரைச்சி வச்சு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி குழம்பு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அதனால் சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் வந்து நான் சிதற விட சிலுசிலாக தான் நான் கட் பண்ணிக்குவேன். அப்புறம் நல்லா பழுத்த பெரிய தக்காளியை 4 எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் பண்ணினேன். ரொம்ப காரம் அந்த மாதிரிலாம் நான் ப்ரிஃபரே பண்ணல. ஏன்னா அப்பா, அம்மா இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே இந்த காரம் ஆகாது. அதனால் வந்து ஸ்பைசஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வச்சுட்டு, ஃபஸ்ட்டு தனியா, கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி தான் நான் போட்டிருக்கேன். இது எனக்கு அளவெல்லாம் கேட்டீங்கன்னா இவ்வளோவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. எனக்கு கைப்பிடி அளவு எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம். இதுக்குரிய மெஷர்மெண்ட் என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ 4 பேத்துக்கு 3 பேத்துக்குனா எனக்கு இது என்னோட கைப்பிடி அது எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒரு நாளைக்கு. கொஞ்சம் சீரகம், அது போக வந்து கொஞ்சம் நான் வந்து அரிசி போடுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பொட்டுக்கடல போடுவாங்க, கடலப்பருப்பு போடுவாங்க. நான் வந்து கொஞ்சமா அரிசி போடுவேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, வரமிளகா வந்து லைட்டா வறுத்துருந்தேன். அத நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அத வந்து இதில இது பண்ணிட்டு, எல்லாத்தையும் தூக்கி மிக்ஸி ஜார்ல போட்டு, நல்லா ஆற விடணும். ஆற விட்டு, இத மட்டும் நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிரணும். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதில ஆட் பண்ணா தான் மசாலாவோட கலக்கறக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, தேங்காய் இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கணும். இதோட பதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதங்குதோ, நல்லா ப்ரௌனிஷா வதங்குதோ, அதுதான் நம்மளுக்கு ஃப்ளேவர் குடுக்கும். நல்லா இது வதக்கியாச்சு. தேங்காவும் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி 4 பெரிய பழுத்த தக்காளி இது பண்ணியிருந்தேன். சிலர் வந்து இது வந்து தக்காளி வந்து தனியா அரைச்சு கூட ஊத்துவாங்க. இதில நான் தாளிச்சுக்குவேன். நல்லா தாளிச்சுட்டு, எல்லாமே அரைச்சுட்டு, எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊத்திட்டு, கடைசியா ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் குடுத்தா போதும். டக்குனு ரெடி பண்ற மாரி குழம்பு நமக்கு ரெடி ஆகும். என்ன சின்ன வெங்காயம் துளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்புறம் பாப்பா வந்து விளையாண்ட்ருந்தாங்க. சரி அவ கூட சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லைங்களா? இது வந்து எந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்க இருந்தாலும் சரி, சைல்ட்ஹுட்ல இருந்தாலும் சரி, இல்ல டீனேஜ், அடல்ட்ஹுட்ல இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ்க்கு எப்பவுமே குழந்தைங்க வந்து அவங்களோட குழந்தை எப்பவுமே குழந்தை தான். எந்த ஒரு இதில இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தான் வந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகுறத விட, அவங்கள ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பெர்சன்ட்டா வளர்த்த முடியும். ஒரு பெர்சனா உருவாக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை இதில. சிலருக்கு வந்து ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டைமிங் அந்த மாதிரி இருக்கனால கூட பேலன்ஸ் பண்ண முடியாம இருக்கலாம். நாட் அன் இஷ்யூ. அட்லீஸ்ட் பேரண்டிங்கிறது போத் அப்பா, அம்மா 2 பேத்தோடதும் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லையா அம்மா 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தரோட இதுகிட்ட குழந்தைங்க போய் ஷேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. ஒவ்வொரு இது பண்ணும்போது அவங்கள சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். வந்து சாவி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். எப்படியோ ஃபைனலா நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது சாவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே நிற்கிற வண்டி தான் நான் ஓட்டுவேன்னு பாப்பா அடம் பிடிப்பா. சரி ஓட்டுட்டேன்னு நானும் விட்டேன். பீம் பீம்ன்னு சொல்லிட்டு அவளும் இது பண்ணிட்டு இருந்தா. சரின்னு சொல்லி அவளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் கிளி ஜோசி வந்து ரோட்ல போயிட்டுருந்துச்சு. சரி கூப்பிட்டு பாப்பாவுக்கு வந்து நம்ம பிக்சரா காமிக்கிறத விட ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பிக்சரா ஒரு ரியல் இத காமிக்கணும்னு சொல்லிட்டு அத காமிச்சேன். கிளி ஜோசியம் பார்த்துட்டு, அதில எப்பவுமே சொல்றது தாங்க. நம்ம நிழல் வந்து நம்மள விட்டு போறதில்ல. நம்மளுக்கு முன்னாடி நம்ம நேரமா நின்னுட்டு வா வான்னு தான் கூப்பிட போகுது. எதா இருந்தாலும் ரெடியா இருந்து ஃபேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, அப்புறம் துணியெல்லாம் வந்து துவைச்சதெல்லாம் நெறைய இருந்துச்சு. எடுத்து போட்டேன். அப்போ மோஸ்ட்லி வந்து அப்பப்போ நான் வந்து துணி மடிச்சு வச்சுருவேன். இதெல்லாமே மடிச்சு அது இதில செட்டில் பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட்.